ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோடுக்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதி இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறமும் எங்கேயும் போகாமல் வெளியே இருக்கிறதுனால அவங்க உடனே தங்கராஜுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. அவர் அமைதியாக இருப்பாரா? உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி உங்கள் பொண்ணு அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா தெரியுமா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. என்னச்சு சார் இப்போ தானே மதிக்கிட்ட பேசிட்டு வந்தோம் அப்படின்றாங்க. ஏன் தேவராஜ் உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ எடுத்து சொல்லி புரிய வச்சாரியம்? கொஞ்சம் கூட பெரியவங்களை அனுசரித்து உங்கள் பொண்ணால் புரிஞ்சு இருக்கவே முடியாதா? சுரேஷ் ஒரு சாரு கேட்க சொல்லியிருக்கான். மதி அது முடியாதுன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே வந்து உட்காந்துட்ருக்காளாம். இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மான மரியாதை எல்லாமே போகுது. மதிக்கு எவ்வளோ சொன்னாலும் உள்ளே வந்து உட்காரவே மாட்டேன்றாளாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பேசாமல் மதியை போய் கொஞ்ச நாள் கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. சார் சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னும், அம்மா தேவராஜ் வேறு வழி இல்லை, நீங்கள் போய் மதியம் முதல்ல கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு உடனே அவர் அப்பாவும் இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இருக்கார். அதுக்கப்புறம் இவங்க கால் கட் பண்ணதுக்கப்புறமா உடனே தங்கராஜ் கால் பண்ணி, அம்மா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மதியம் அங்கே இருக்க மாட்டா, நீங்கள் கவலையப்படாதீங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க, சுரேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலான்னு தங்கராஜ் சொல்லவும், சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாரு. இவன் நடத்துகிற பிரச்சனையில் மாப்பிள்ளைக்கு தான் நம்ம அதிகமாக தொந்தரவு கொடுக்குறோன்னு அவங்க அத்தை ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து வந்து சுரேஷ் டியூட்டியில் இருக்கார். அவர் பயங்கர டென்ஷனில் இருக்கார். ஆல்ரெடி அவருக்கே அங்கே நிறைய வேலை இருக்குது. இப்போது அப்பா என்னப்பா எதுக்கு மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி அவரை அடிக்கடிக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேன், மதியம் பேசாமல் உள்ளே கூப்பிட்டுக்கலாம், சுரேஷ் வந்ததும் பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு பாக்கராஜ் சொல்லவும், என்னடா தெரியும் உனக்கு பாக்கராஜ், மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எல்லாமே தெரியும், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறியா? அவ்வளோ தூரம் சொல்லியும் பிடிவாதமாக இருக்கிறா, பெரியவங்க பேச்சை கேட்க முடியாதுன்னா வேற என்ன பண்ண முடியும்னா அவங்க அப்பா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது மலர்கிட்டையும் பாக்கராஜ் பயங்கரமாக புலம்புறாரு. இப்போ என்ன பண்ணுறது மலர், எவ்வளோ சொன்னாலையும் அப்பாவும் அம்மாவும் கேட்கவே மாட்டேன்றாங்க. மதி வேற பாவம், மாப்பிள்ளைக்கு வேற ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு போல இருக்கு. இப்போ மாப்பிள்ளை என்ன பண்ண போகிறாரோ தெரியல, திரும்பவும் இங்கே வரப்போகிறாரா என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவும், இப்போ தானங்க தங்கராஜன் வந்துட்டு போனார், திரும்பவும் அவர் வரமாட்டார் அப்படின்னும், அப்போ வேற என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது எவ்வளோ நேரம் ஆகுது, மாப்பிள்ளை சொல்லியும் கூட இவர் இன்னும் இங்கே வரவே இல்லை, இன்னும் எவ்வளோ நேரம் இவ இப்படியே வெளியில் உட்காந்துட்ருக்க போகிறா அப்படின்னு உடனே அவங்க கால் பண்ணுறாங்க அவருடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். எங்கே இருக்கிறீங்க, மாப்பிள்ளை சொன்னதெல்லாம் உங்களுக்கு மண்டையில் ஏறிச்சா இல்லையா? உங்கள் பொண்ணு மதியை வந்து முதல்ல கூட்டிகிட்டு போங்க, இவ இங்கே குடும்பம் நடத்த வந்த மாதிரியே தெரியலை, இந்த குடும்பத்தை பிரிக்கணுன்றதுக்காகவே இங்கே வந்திருக்கிறா, என்றைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலோ அன்றைக்கே இந்த குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு, முதல்ல இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அவங்க மதியோடைய அப்பா அம்மா என்ன பேச வராங்கன்றது கூட அவங்க காது கொடுத்து கூட கேட்கவே இல்லை. அவங்க எப்படியாச்சும் கெஞ்சி கூத்தாடி பார்க்கலான்னு நினச்சாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. இப்போது நேராக அவருடைய அப்பா வந்து நிற்கிறாரு. மதி அவங்கள பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆட்டோ சுத்தம் கேட்ட உடனே வந்துட்டாரு போல இருக்குன்னு எல்லாரும் கதவை திறந்து பார்க்குறாங்க. மா எதுக்குமா தேவையில்லாமல் பிரச்சனை, அண்ணியை உள்ளே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னுமோ, எங்கள் பாரு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறோம், உங்கள் பொண்ணுக்கு ஒரு கும்பிடு, முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, முடிஞ்சால் உங்கள் பொண்ணை அங்கேயே வச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய வந்து பேசிகிட்டு இருக்காரு அவங்க மதியோடைய அப்பா வந்து பேசி பார்க்கலான்னு சம்மந்தியம்மா, சின்ன பொண்ணு புரிஞ்சுப்பா அப்படின்றாங்க. என்னத்தை புரிஞ்சுப்பா, இப்போ தானே நீங்கள் வந்து சொல்லிட்டு போனீங்க, சொல்ல கேட்காம இங்கேயே உட்காந்துட்ருக்கா, தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம், நீங்கள் அவ்வளோ தூரம் சொல்லியும் அடுத்த நிமிஷமே பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறா உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், மதி என்னது இதெல்லாம் அப்படின்னவும், அப்பா அவங்க பாதியை தான் உங்ககிட்ட சொல்கிறாங்க, மீதியே உங்ககிட்ட சொல்லவே கிடையாது, அவங்க செஞ்ச தப்புக்காக முதல்ல அவங்க சாரி கேட்கட்டும், அப்புறம் நான் சாரி கேட்குறது தான்ப்பா நான் சொன்னேன், என்ன மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அப்படின்னுவோம், ஏன் மதி ஒரு சாரி தானே உன்னால் கேட்க முடியாது அப்படின்னுவோம், ஏன்ப்பா நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காம செய்கிறீங்க அப்படின்னுவோம், மதி சரி வா முதல்ல இங்கேருந்து போகலாம் அப்படின்றாங்க. என்னப்பா நான் எதுக்கு வரணும், அவங்கள தானே நம்மளை தேடி வந்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தாங்க, எதுக்குப்பா நான் வரணும், அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, உங்களுக்கு நான் சொல்லி அனுப்பிச்சிடல, அவங்க கூப்பிட்டா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஏன்ப்பா நீங்கள் வந்தீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கப்பா அப்படின்னு மதி சொல்கிறாங்க. என்னது
பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு என்ன பேச்சு பேசுகிறான்னு. நாங்கள் எல்லாரும் அந்த அளவுக்கு கஷ்டப்படணும், அதை பார்த்து அவள் சந்தோஷப்படணும். நாங்கள் கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா உங்கள் பொண்ணு அப்படின்னு அவங்க லட்சுமி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போது அவருடைய சம்மந்தி வராரு. இங்கே பாருங்கள், ஏற்கனவே என் பொண்டாட்டிக்கு நெஞ்சு வலி வந்து இப்போ தான் சரியாக இருக்குது. திரும்பவும் உங்கள் பொண்ணு பண்ணுற பிரச்சனைனால எங்கள் 2 பேருக்குமே ஏதாச்சும் ஆகிட போகுது. முதல்ல இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. கொஞ்ச நாளைக்கு நாங்களாச்சும் நிம்மதியாக இருக்கிறோம். போய் புத்திமதி சொல்லி வீட்டில் வச்சுருந்தா அப்புறம் அனுப்புங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுனால மதியை அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. பாக்கியராஜ், மலர் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள கூப்பிட்டுட்டும் போயிட்டுருக்காங்க. ஏன்பா நீங்கள் இங்கே வந்தீங்க? நீங்கள் இங்கே வந்திருக்கவே கூடாது. நானே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு அவங்க பேசிகிட்டே போகிறாங்க. மதி அவருடைய அப்பா கிட்ட, என்னத்தை மதி நீ பார்த்துட்டு இருந்திருக்க போகிற? எவ்வளோ நேரமாக நீ வெளியே உட்காந்துட்ருக்க? கொஞ்சம் கூட ஈவு இறகு இல்லாத மனுஷங்களாம் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு சாரி கேட்டுட்டு நீயாச்சும் விட்டு கொடுத்து அமைதியாக போயிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீயும் பதிலுக்கு பதில் நிற்கிற. அவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியும் நாங்கள் சொல்கிற எதையுமே கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே இல்லைல்ல அப்படின்னு அவர் அப்பா பேசிகிட்டே வராரு. திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. மதியோட வந்து நிற்கும் போதும் அவங்க அம்மா இதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க பொண்ணு இந்த நேரத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. நான் எதுக்காக போன்றது உனக்கே தெரியும்ல, அதான் வேறு வழி இல்லை. நானும் எவ்வளவோ பேச ட்ரை பண்ணேன், அவங்க பேசுறதுக்கு கூட டைம் கொடுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு அவருடைய அப்பா சொல்லவும், அதுக்கப்புறமா ஒரு வழியாக உள்ளே போகிறாங்க. இப்போதைக்கு மதிக்கிட்ட எதுவும் பேச வேணாம், மணி என்ன ஆகுது, மதி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு. அதுக்கப்புறமா அவங்களோட ரூமில் போயிட்டு மதி ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. மறுநாள் காலையில் அவங்க அம்மா எழுந்திரிச்சு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்ருக்கும்போது மதியோட ரூமுக்கு போகிறாங்க. மதியம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இந்த மதி காஃபி என்னும்போது அவங்க குடிக்கிறதுக்கு கூட கிடையாது, அமைதியாகவே இருக்காங்க. அவங்க அம்மா டேபிளில் வச்சுட்டு, மதி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நீ பெரிய பொண்ணு தானே, எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சு அனுசரித்து நடந்துக்கலாம்ல, நீ ஏன் மதி இப்படி இருக்க? நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னோம். அவங்க திரும்ப திரும்ப எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் கொஞ்சமாச்சு நல்லாவா இருக்குது? நீயும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலாம்ல அப்படின்னு அட்வைஸ் பண்ணாமல் மதிக்கு இதை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியில் போகிறீங்களா? தேவையில்லாமல் நீங்களும் என்னை சாரி கேளுங்க, அவங்களுக்கு விட்டு கொடுத்து போங்க, இறங்கி போங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கம்மா, முதல்ல போங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஆளாளுக்கு இதே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு. இதோட சுரேஷ் விடலை. மறுநாள் காலையில் சுரேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மதி வீட்டை விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா மூலிமா சுரேஷ் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இல்லாமல் கோவத்தில் மதிக்கு கால் பண்ணி கண்ணா பண்ணான்னு திரும்பவும் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நீ எல்லாம் மனுஷியே கிடையாது, தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கம் திரும்ப வந்துடாத. இப்போ தான் இந்த வீடு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, நீ இல்லைனாவே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறோம். ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், இனி இந்த வீட்டு பக்கமே வந்துடாத, அவ்வளோதான் சொல்லுவேன், அங்கேயே கெடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. மதிக்கு இது ரொம்ப கோவத்தை உண்டாக்குது. அது எப்படி வீட்டுக்கு வரக்கூடாது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீ அங்கே தான் இருக்கணும்னு சொல்கிற எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு மதி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சொல்லியும் மதி யார் பற்றியும் கேட்டு அனுசரிச்சுக்கிட்டு வாழ்கிற வழி அவங்க அந்தபடி போகணும்னு நினைக்கவே இல்லை. அவங்கள எப்படி ஆட்டி வைக்கணுமோ அப்படி ஆட்டி வைக்கணும், அப்போ தான் அவங்க கொஞ்சமாச்சும் பயப்படுவாங்க. அவங்களுக்கு மதி யாருன்றதை நான் காட்டுறேன் அப்படின்னு நேராக மதி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க, வேறு எங்கேயும் கிடையாது. அதுவும் டைரெக்டாக சுரேஷ்கிட்டேயே. ஏன்னா அந்த ஸ்டேஷனில் ஸோ அங்கே இருக்கிறது சுரேஷ் தான் போலீஸ் அதிகாரியா, வேறு வழி இல்லை. அவர்கிட்ட தான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும், அடுத்தடுத்து தான் வேறு ஸ்டெப் எடுக்கணும். இப்போ மதி அதுக்காக தான் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கிறாங்க. என்னம்மா வேணும் உங்களுக்கு அப்படின்றாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க. சரிம்மா உட்காருங்க, முதல்ல யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, என்ன ஏதுன்னு விவரம் சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. நான் அது சார்கிட்டயே பேசிக்கிறேன், நீங்கள் சாரை பார்க்க மாட்டோம், பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சார் உள்ள முக்கியமான விஷயமா பேசிகிட்ருக்காரு, வெயிட் பண்ணுங்கள் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து கேஸ் முடிஞ்சு வெளியில் போனதுக்கப்புறமா வேறு ஒரு ஆளுங்கள்லாம் அதுக்கப்புறம் அந்த லேடி போலீஸ் உள்ளே வந்து, சார் ஒரு லேடி உங்ககிட்ட
கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்திருக்காங்க ஒரு பொண்ணு அப்படின்றாங்க. வர சொல்லுங்கள், என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னவும் அவங்க என்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லலை சார், உங்ககிட்டயே டேரெக்டாக பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு உடனே அவங்கள அந்த லேடி போலீஸை பிடிச்சி திட்டுறாரு சுரேஷ். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? உங்ககிட்ட கேஸ் என்னன்னு சொல்லாமல் டேரெக்டாக என்கிட்ட கேஸ் என்னன்னு சொல்லி அப்படி பேசுகிற அளவுக்கு யார் அந்த ஆள் அப்படின்னு கேட்கவும் மதி உள்ளே வராங்க. மதியை பார்த்ததும் சுரேஷ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போது நீங்கள் போங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சுரேஷ் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க லேடி போலீஸ் வெளியில் போயிடுறாங்க. ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன் மனசில் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிற? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னியே, யார் மேலே? நீ தானா அது? எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? என்னை விடாமல் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பியா? ஆஃபீஸில் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டியான்னு சுரேஷ் கோவமாக கத்திகிட்டே இருக்காரு. சார், என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்கக்கிட்ட இப்படி தான் நடந்துப்பீங்களா? நான் இப்போது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு போலீஸாக உட்காந்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல நான் பாதிக்கப்பட்டவளாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அதை எடுத்து நீங்கள் விசாரிக்கணும். அதை விட்டுட்டு பர்சனல் விஷயத்தெல்லாம் இங்கே எதுவுமே நான் பேச வரலாம் அப்படின்னு உடனே இப்போ சுரேஷ்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி சொல்லுங்கள், யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கவும், என் புருஷன் மேலேயும் என் மாமியார் மேலேயும் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என் புருஷன் என்னை அடிக்க கை ஓங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு என் அம்மா வீட்டுக்கு என்னை அனுப்பி விட்டுட்டாரு. சட்டப்படி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ சண்டை சச்சரவுகள் வந்தாலும் பொண்ணு நியாயமாக மாப்பிள்ளை கூட சேர்ந்து மாமியார் வீட்டில் இருக்குது தானே முறை. என் மாமியார் என்னை சித்திரவதை பண்ணுறாங்க. அதை செய் இதை செய்யின்னு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் வரதட்சணை கேட்டு கூட கொடுமை செய்கிறாங்க. என்ன சார், சட்டத்தில் இதுக்கெல்லாம் இடம் இருக்குல்ல? பொண்ணுங்களை அடித்தாலோ துன்புறுத்தினாலோ அதுக்கு சட்டம் எப்போவோ வந்தாச்சு. நீங்கள் இப்போது கேஸ் ஆக்ஷன் எடுப்பீங்களா மாட்டிங்களா? நீங்கள் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு நியாயத்தை நீதியை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா நான் எஸ்வி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொன்ன உடனே சுரேஷ் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. மதி இப்போது முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சுரேஷ்க்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இது போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றதுனால சரி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, விசாரிக்கிறோம் அப்படின்றாங்க. சார், இதில் சொந்த பந்தம் உறவு இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் அடுத்த நிமிஷம் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் என் கண் முன்னாடி அப்படின்னவும் சுரேஷ் ஏதோ முதல்ல கம்ப்ளைண்ட்டை அப்படி வாங்கிக்கிட்டு பேசாமல் விட்டுறலான்னு நினச்சாரு. ஆனால் மதி இப்படி சொன்னதுனால, ஏய் என்ன விளையாடிட்டு இருக்கியா? நீ யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேலேயும் என் அம்மா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற, நான் எப்படி விசாரிக்க முடியும் அப்படின்றாங்க. அதனால தான் சார் நான் நேராக எஸ்பி ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்கிறேன். அங்கே போய் இந்த மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா எனக்கு எதிராக, அதாவது எனக்கு சாதகமாக நிறைய பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு. என்ன சார், நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கிறீங்களா இல்லை நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா அப்படின்னுவோம். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிடு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத அப்படின்றாங்க. நீங்கள் தானே ஃபோன் பண்ணி வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டை அனுப்புறது கொஞ்சமாச்சு நியாயமாக இருக்கா? அப்படி சித்திரவதை பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாரும் தான் என்னை கொடுமை பண்ணுறீங்க அப்படின்னு மதி போய் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பார், நீ இப்போ இங்கேருந்து போல இல்லை எழுந்துச்சு நான் போயிடுவேன்னு சுரேஷ் கோவத்தில் சொல்லிகிட்டே இருக்காரு. மதி கேட்குறதே கிடையாது. சுரேஷ் அவர் பாட்டுக்கு எழுந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியில் போகிறேன்னு ஸ்டேஷனில் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காரு. கம்ப்ளைண்ட் கூட எடுக்கிறதே கிடையாது. மதி இதுக்கப்புறம் எப்படியும் வழிக்கு வந்துடுவாருன்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு சுரேஷ் ஒரு பக்கம் போய் பயங்கரமாக எல்லாருக்கிட்டையும் நடந்து வச்சு சொல்லி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா ஆச்சு சுரேஷ்னு அவங்க எல்லாரும் கேட்கும்போது, என் இடத்துக்கே வந்து என்கிட்டயே உன் மேலேயும் என் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு வந்து உட்காந்துட்டு இருக்காமா அவள். நாம் எல்லாரும் கொடுமை பண்ணுறோமா அவளை? கம்ப்ளைண்ட் எடுத்துக்க சொல்லி வந்து உட்காந்துட்டு இருக்காமா. எனக்கு வந்து ஆத்துறதுக்கு அவளை என்ன பண்ணியிருப்பேன்னே தெரியாது. ஸ்டேஷன்றதுனால பொறுமையாக இருந்தேன். எவ்வளோ துணிச்சலும் திமிரு இருந்தால் என் மேலேயும் உன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க, அதுவும் என்கிட்டயோ போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பா. நான் கேஸ் எடுக்கலைன்னா பழையபடி எஸ்பி ஆஃபீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிற்கிறாமா அவள். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சுரேஷ் கோமா சொல்லவும், என்னடா சுரேஷ் இவன் இந்த அளவுக்கு ஆயிட்டாளா? அப்புறம் நீ என்னடா பண்ண அப்படின்னுவோம். நான் என்னமா பண்ணுவேன்? நான் என்ன உங்கள் மேலேயும் என் மேலேயும் கம்ப்ளைண்ட் நானே ஃபைல் பண்ணி நானே விசாரிச்சுக்க முடியுமா? நீங்கள் இருந்து எந்திரிச்சு போறியா இல்லை நான் போகிறேன்னு எந்திரிச்சு என் பாட்டுக்கு வந்துட்டேம்மா அப்படின்றாங்க. மதி ஏன் இப்படியெல்லாம் செய்கிறான்னு மலர் ஒரு பக்கம் நினச்சிட்டே இருக்காங்க. சுரேஷ், மதி ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணியிருப்பா, நீ ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு. ஆமாம்
ஃபோன் பண்ணி இனி இந்த வீட்டு பக்கமே வந்துடாதன்னு நான் சொன்னேன் அவகிட்ட. அதனால தான் மேடமு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னை வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறாங்க, வீட்டை விட்டு என்னை துரத்தி விட்டுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா அப்படின்றாங்க. நீ ஏன் சுரேஷா அவசரப்பட்ட? கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, பேசி தீர்த்துட்டு இருந்திருக்கலாம்ல அப்படின்னவும், என்னடி என்ன அவளுக்கு இவ்வளோ பட்டோ நீ திருந்தாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, இதுக்கு மேலேயும் பேசி தீர்க்கறதுக்கு என்ன இருக்குது, இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பேசாமல் அத்தை விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லவும், அத்தை என்னத்தை பேசுகிறீங்க நீங்கள், சுரேஷோட வாழ்க்கை கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க அப்படின்னு. அண்ணி அவ கூட எனக்கு வாழ சுத்தமாக விருப்பமே கிடையாது அப்படின்னும், இது உன் மாமா பண்ணி வச்ச கல்யாணம் சுரேஷ் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அது ஒன்றுத்துக்காசம் தான் நீ நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்றாங்க. தங்கராஜன் எனக்கு தெரியாமல் எதுவுமே செய்ய முடியாது சுரேஷ், அத்தை பேச்சு கேட்டுட்டு நீ எதுவும் முடிவெடுக்காத, எல்லாம் சரியாக போயிடும். மதியம் ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணியிருப்பா, நீங்கள் மதியம் வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்றாங்க. இங்கே பாரு மலர், இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பார்த்துட்டுரு, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். முடிவு எடுக்க வேண்டியது சுரேஷ், நான் அவர் மட்டும்தான், இதில் முடிவெடுக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு மலர் கிட்ட சொன்னதுனால அதுக்கப்புறம் மலரால் எதுவுமே பேச முடியாது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களால என்ன பேச முடியும், என்னதான் மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் தேவையில்லாமல் சண்டை தான் வரும்னு அமைதியாகிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.